ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 3 and 4க்கு பின்னாடி வரக்கூடிய மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுவோங்கிற டாபிக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இயலில் மொழியை ஆள்வோமில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை, இங்கே வந்துடலாம். அறிந்து பயன்படுத்துவோம். நிறுத்தற்குறியை எப்படி பயன்படுத்துறது, நம்ம இந்த கார்புள்ளி அரைப்புள்ளி இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நம்ம சிலபஸில் உள்ள டாபிக். நமக்கு ஒரு லைன் கொடுத்துட்டு இதில் நிறுத்தற்குறியை எங்கே கரெக்டாக போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பயன்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு கார்புள்ளினா நம்ம இங்கிலீஷில் கமான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கமாங்கிறது எங்கெங்கே வரும் அப்படின்னா, அதாவது எண்ணும் இடங்களில் நிறைய இருக்குது, 5 இணைகள் இருக்குது, 5 வகைகள் இருக்குது, அந்த மாதிரி எண்ணக்கூடிய இடங்களில் வரும். இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைனா நம்ம என்ன பண்ணணும், நடுவில் கமா போடணும். அடுத்து கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரும், அதாவது அன்புள்ள நண்பா அன்புள்ள ஐயா அப்படின்னு போட்டுட்டு கண்டிப்பாக என்ன போடணும், ஒரு கமா போடணும் நம்ம. அடுத்து வினையெச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். அவன் சென்று அதோட முடியல, அந்த தொடர் இன்னும் வருது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், கார்புள்ளி போடணும். அடுத்து மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி, அதாவது யார் ஏதாவது பத்தி சொல்றாங்க அப்படின்னு நமக்கு மேல கொட்டேஷன் வருது இல்லையா, அதுக்கு பக்கத்துல நம்ம என்ன போடணும், இந்த கார்புள்ளி கமாவை போடணும். குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. அப்ப இதுக்கு மேல என்ன இருக்கு, குறி இருக்கு, இந்த மேற்கோள் குறி இருக்கு, அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா கார்புள்ளி வரும். முகவரியில் இறுதி வரி, அப்ப இப்போ ஒரு அட்ரஸ் எழுதுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கமா போடுவோம். ஸோ இந்த இடத்துல எல்லாம் இந்த கார்புள்ளியை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து அரைப்புள்ளின்னா என்னது, செமிகோலன்னு சொல்லுவோம் இல்லையா, இதானே. இந்த எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பாருங்க. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். ஒரே எழுவாயினா என்ன அர்த்தம்னா, இப்போ கரிகாலன் தான், கரிகாலனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து வருங்கிற பட்சத்துல நம்ம அரைப்புள்ளி பயன்படுத்தணும். இப்போ கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசயருடன் போரிட்டான். இங்கேயும் என்னது, அந்த கரிகாலனோட டீட்டெயில் தான் சொல்லியிருக்காங்க. கரிகாலன் தான் கனக விசயருடன் போரிட்டான். அப்படிங்கும்போது கரிகாலனை பத்தி தான் நிறைய தொடர்கள் வர்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த அரைப்புள்ளி போடணும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அதாவது நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். இங்க என்ன உடன்பாடும் சொல்லியிருக்காங்க, எதிர்மறை கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்கிற இடத்துல அங்க என்ன வரணும், அரைப்புள்ளி வரணும். அடுத்து முக்காற்புள்ளி அப்படின்னா என்ன, இந்த மாதிரி போடுறது, ரெண்டுமே புள்ளியா வச்சிருக்கிறது. இது எங்க வரும்னா, சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில். இப்போ முக்கணி முப்பால் அப்படின்னா முத்தமிழ் அப்படின்ட்டு இந்த முக்காற்புள்ளியை வச்சுட்டு அதுக்கப்புறம் இயல் இசை நாடகம்னு கமா போடணும். முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப்னு சொல்றேன்னா, அது கடைசியில சொல்லோட அந்த தொடரோட கடைசியில கண்டிப்பா முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். இன்னொன்னு, இந்த மாதிரி இப்ப திருவிக்கா, அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிற பேரை நம்ம சிம்பிளா என்ன பண்றோம், திருவிக்கான்னு சொல்லி சுருக்கமா எழுதுற இடத்துல நம்ம புள்ளி வைக்கணும். மாஹா ஊ ஓ நா தி பள்ளி அப்படின்னு. ஸோ பள்ளி பேரெல்லாம் சிம்பிளா எழுதணும்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்து பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி, பெயரோட தலைப்பெழுத்துக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி வரணும். நம்மளோட இனிஷியலுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம புள்ளி வைக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். வினாக்குறினா ஏதாவது கேள்வி கேட்கிற மாதிரியான இடங்கள்ல கண்டிப்பா என்ன பண்ணணும், வினாக்குறி இடணும். அடுத்து வியப்பு, ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்கள், அது வியப்பா இருக்கட்டும், இல்ல அச்சமா இருக்கட்டும், இல்ல அவ்வளமா இருக்கட்டும், இந்த மாதிரியான உணர்ச்சிகளை அவங்க வெளிப்படுத்துற இடத்துல கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆச்சரியக்குறி, அதாவது வியப்புக்குறி வைக்கணும். தமிழின் இனிமைதான் என்னே, பாம்பு அப்படின்னு சொல்லி பயப்படுறது, அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படிங்கிற இடத்துல எல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணும், வியப்பு புள்ளி வைக்கணும். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறிப்பு 2 இருக்கு. அதாவது மேற்கோள் குறிக்கிறதுல இந்த மாதிரி 2 கோடு போடுறதும் இருக்கு, சிங்கிள் கோடு போடுறதும் இருக்கு. அது எங்க வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும், இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் பயன்படும். அதாவது நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம். இதுல நல்லங்கிற இடத்துல என்ன பண்ணணும், சிங்கிளா நம்ம மேல இந்த மேற்கோள் குறி வளைக்கணும். ஓகேவா. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். இதுக்கு
2 மேற்கோள்குறி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள வரும்போது ஒரே ஒரு மேற்கோள்குறி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இரட்டை மேற்கோள்குறி எங்கே வரும்னா, மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா பொன்மொழிகளை குறிப்பிடும்போது அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த மேற்கோள்குறியை பயன்படுத்தணும். அதுவும் இரட்டை மேற்கோள்குறியை பயன்படுத்தணும். இப்போ பாருங்க, இதை வச்சு நம்ம எழுத போறோம். பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுக. பாருங்க, பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்னது, இது ஒரு செய்தி வாக்கியமா இருக்கிறதுனால கடைசியில மட்டும் நிறுத்தற்குறியை போட்டுறோம். திருக்குறள் அறம் பொருள் இன்பம், அப்ப இது நிறைய விஷயங்கள்ல சொல்றாங்க. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், கமா போடணும். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது, கடைசியில நிறுத்தற்குறி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. அப்ப என்ன பண்ணணும், இதுவும் வகைகளை குறிக்கிறதுனால இங்கேயும் என்ன பண்ணணும், நிறுத்தற்குறி இடணும். கடைசியில புள்ளி வைக்கணும். கபிலன் தன் தந்தையிடம் அப்படிங்கிறப்போ கமா போட்டுட்டு என்ன சொல்றாங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், மேற்கோள். இன்று மாலை விளையாட போகட்டுமா, போகட்டுமாங்கிறது வினாக்குறி. அப்ப வினாக்குறி போட்டுட்டு கடைசியில புள்ளி வைக்கணும். திருவிகா நம்ம பேரை சுருக்கி வரும்போது ஃபுல் ஸ்டாப் இங்க புள்ளி வைக்கணும். திருவிகா எழுதிய பெண்ணின் பெருமை, அதை மேற்கோளா காட்டியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம மேல டபுள் கோட் போடணும். போட்டுட்டு நூல் புகழ் பெற்றது. இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படிங்கிறத நம்ம சிங்கிள் கோட் கூட கொடுத்துக்கலாம், இங்க சிங்கிள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். இதே மாதிரி இப்போ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம நிறுத்தற்குறி எழுத போறோம். நூல் பழக்கல், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிங்கிள் மேல கோட் கொடுக்கணும். என்பர் பெரியோர், அப்ப புள்ளி வச்சிருங்க. அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா, கொஸ்டின் மார்க்கு, முடியாது, புள்ளி. நூலகங்கள் இக்குறைகளை நீக்க உதவுகின்றன, புள்ளி வச்சிருங்க. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகம். நூலகத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், மேல கோட் பண்ணிக்கலாம், மேற்கோள் குறி கொடுத்துக்கலாம். நூலகத்தின் வகைகள் ஆவன அப்படிங்கிறப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும், அந்த செமிகோலன் மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு மைய நூலகம் கமா, மாவட்ட நூலகம் கமா, கிளை நூலகம் கமா, ஊர்ப்புற நூலகம் ஃபுல் ஸ்டாப். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றோர் நேரு. அப்ப நேரு இது என்னது, ஒரு மேற்கோளா கொடுத்துட்டு இருக்க, மேற்கோள் சொன்னதுனால இங்க மேல என்ன பண்ணணும், டபுள் குறி போடணும். போட்டுட்டு இங்க கமா போடணும். ஆகவே ஆகவேங்கிறப்பு கமா போட்டாங்க. நூலகத்தின் பயன் அறிவோம், அறிவு வளம் பெறுவோம் அப்படிங்கிறதோட முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிறுத்தற்குறி வரும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் இங்கே பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, இங்க ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதாவது உலக புத்தக நாளை முன்னிட்டு மாபெரும் புத்தக கண்காட்சி ஏப்ரல் 13 இருந்து 23 வரைக்கும் நடக்குது. பகல் 2 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். 14, 18, 19 காலை 11 மணிலிருந்து எங்க நடக்குதுன்னா ராயப்பேட்டை OMC மைதானத்துல நடக்குது. இல்லை இந்தந்த புத்தக விற்பனையாளர்கள்லாம் பங்கேற்கிறாங்க. லட்சக்கணக்கான புத்தகம் இருக்கு. 10% கழிவுனா தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ இதை வச்சு கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்க. எந்த நாளை முன்னிட்டு புத்தக காட்சி நடத்தப்படுதுன்னா உலக புத்தக நாளை முன்னிட்டு. புத்தக காட்சி எங்க நடைபெறுகிறது? ராயப்பேட்டை OMCA மைதானம். புத்தக காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறுது? எத்தனை நாட்கள்னா நம்ம எண்ணி சொல்லணும். 13 இருந்து 23 11 நாட்கள். அப்ப ஏப்ரல் 13 முதல் ஏப்ரல் 23 வரை. அடுத்து புத்தக காட்சிக்கான நுழைவு கட்டணம் அனுமதி இலவசம். நீங்க சொல்லியிருப்பாங்க சைட்ல, அனுமதி இலவசம் அப்படிங்கிறது, அனைவரும் வருக அனுமதி இலவசம் அப்படின்னு. அடுத்து புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை 10% கழிவுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 10% தள்ளுபடி. அடுத்து பாருங்க, மொழியோடு விளையாடுவோம் அப்படிங்கிறதுல ஸோ இதுக்குரிய ஆன்சர்ஸ் மட்டும் என்னன்னு படிச்சு வச்சுக்கிடுவோம். திரைப்பட பாடலாசிரியர் சோமுவோட ஊர் எது அப்படின்னா ஆலங்குடி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் அறிவு. இயற்கை அன்பு எனப்படுவதுதான் பெரிய புராணம். ஏட்டுக்கல்வியோட எந்த கல்வியும் நம்ம பயிலணும், இயற்கை கல்வியும் பயில வேண்டும். திருவிக்கா எழுதிய நூல்களில் ஒன்று பொதுவுடைமை வேட்டல். தமிழ் தென்றல், திருவிக்காவோட பேர் தமிழ் தென்றல். ஸோ இதில் பாருங்க, பஞ்சுவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறுத்தற்குறி. நம்ம பார்த்தோலையா நிறுத்தற்குறி எங்க ஃபுல் ஸ்டாப் அந்த மாதிரி வைக்கிறது. ஸோ அப்போ பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி. திறமைனா டேலண்ட். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன். சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்ம்.
ஸோ இதோட இந்த தேர்ட் இயல் முடிஞ்சு அடுத்து இயல் 4. ஸோ இயல் 4 பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்ப முக்கியமானது ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னா அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து தொடர் வகைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்கள் வந்து 4 வகைப்படும். என்னென்ன தொடர்னு பார்த்தோம்னா செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், இன்னொன்று வந்து உணர்ச்சி தொடர். ஸோ இந்த 4 தொடரும் தான் நம்ம பார்க்க போகிறோம். செய்தி தொடர்னா என்னன்னா ஒரு தொடர், ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு தொடர் வந்து ஒரு செய்தியை குறிப்பது, செய்தியை நமக்கு தெளிவா குறிச்சு அப்படின்னா அது வந்து செய்தி தொடர். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு செய்தியை குறிக்குது இல்லையா, அப்ப அது செய்தி தொடர். வினா தொடர்னா கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கிறது. ஓகேவா, சோ அதுதான் வந்து வினா தொடர். எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார். அப்ப வினா தொடர்னா என்ன இருக்கணும், கொஸ்டின் மார்க் இருக்கணும், கேள்விக்குறி இருக்கணும். விளைவு தொடர். ஸோ விளைவு தொடர்ங்கிறது எந்த பொருள்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவலாக இருக்கணும். ஏவல்னா கட்டளை இடுவதாக இருக்கணும். இப்போ இளமையில் கல், சின்ன குழந்தையா இருக்கும்போதே படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அப்போ அது கட்டளை. வேண்டுதல் பொருளா இருக்கணும். வேண்டுதல்னா ஒரு பொருளை வாங்குறதாக. இப்போ உன்னுடைய திருக்குறள் நூலை தர்றையா அப்படிங்கிற மாதிரி, தருக அப்படின்னு சொல்லி கேட்கறது வேண்டுதல். வாழ்த்துதல்னா ஒருத்தரை வாழ்த்துறது. உழவு தொழில் வாழ்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அது வந்து வாழ்த்துதல் பொருள்ல வருது. வைதல்னா திட்டுறது. அப்ப கல்லாமை ஒழிக அப்படின்னு சொல்லி வைதல். இந்த மாதிரி 4 பொருளையும் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொடர் வந்து விளைவு தொடராக இருக்கும். ஃபைனலா உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடருங்கிறது என்னன்னா உவகையாக இருக்கணும். உவகைனா என்னன்னா அது பெருமிதத்தை சொல்றது. அடடா என் தங்கை பரிசு பெற்றாள், அது வந்து ஒரு பெருமிதம். அடுத்து அழுகை. அழுகை, அவலம், அச்சம், வியப்பு, அந்த மாதிரி. இப்ப இங்க அச்சத்துக்கு பாருங்க, புலி வருகிறது, புலியை பார்த்தாலே நமக்கு பயம் வரும். அவலம்னா என்ன, பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, அவலத்தை குறிக்குது. அண்ட் மலையின் உயரம்தான் என்ன, வியப்பு, ஆச்சரியத்தை குறிக்குது. சப்ப ஆச்சரியக்குறி. இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், ஆச்சரியக்குறி இருக்கும். உணர்ச்சி தொடர் எல்லாத்துக்குமே ஆச்சரியக்குறி இருக்கும். அது உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்புங்கிற பொருள்ல நமக்கு அந்த தொடர் வந்து உணர்த்தும். ஸோ இது இந்த 4 வகை தான் வந்து தொடர்ல இருக்கக்கூடிய 4 வகை. இப்போ இதை வச்சு நமக்கு எப்படி வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுத சொல்லியிருக்காங்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். செய்தி எந்த தொடரை குறிக்குது, செய்தியை குறிக்குது அப்படிங்கிறதுனால செய்தி தொடர். கடமையை செய், கட்டளையிடும் நோக்கில் சொல்றதுனால விளைவு தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே, கொஸ்டின் இது ஆச்சரியக்குறி வந்திருக்கு. ஆச்சரியக்குறி வந்தா உணர்ச்சி தொடர். நீங்கள் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள், கேள்வி கேட்கிறாங்க, அப்ப கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அப்ப இது என்னது, வினா தொடர். இப்ப இதுலயே ஒரு தொடரை இன்னொரு தொடரா மாற்ற சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நேற்று நம் ஊரில் மழை பெய்தது, இத வந்து செய்தி வாக்கியத்துல இருக்கு. இதை வினா தொடரா மாத்தணும், கேள்வி கேட்கிற மாதிரி. இப்ப நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டுரும். காடு மிகவும் அழகானது, இதுவும் செய்தி தொடர் தான். இது உணர்ச்சி தொடரா மாத்தணும். என்னே காட்டின் அழகு, இப்ப கொஸ்டின் மார்க். இது என்னது, ஆச்சரியக்குறி. அந்த பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இது வந்து உணர்ச்சி தொடரா இருக்கு. இது செய்தி தொடரா மாத்தணும் அப்படிங்கிறப்ப பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சிம்பிளா நம்ம செய்தி தொடரா முடிச்சிடலாம். அதிகாலையில் துயில் எழுவது நல்லது, காலையில எந்திரிக்கிறதுங்கிறது நல்லது, இது ஒரு செய்தி தொடர். இதை வந்து விளைவு தொடரா மாத்தணும். அப்பனா அதிகாலையில் துயில் எழு அப்படின்னு சொல்லி ஏவல் பொருள்ல நம்ம மாத்தலாம். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது, இதுவும் செய்தி தொடர் தான். இதை வினா தொடரா மாத்தணும் அப்படின்னா காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வினா தொடர் ஆயிரும். அப்படி ஒரு தொடர் கொடுத்து அது என்ன தொடர்னு கேட்கலாம், இல்ல ஒரு தொடரை இன்னொரு தொடராக மாற்ற வேண்டி கூட கொஸ்டின் வரலாம், எப்படி வேணாலும் நமக்கு வரலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இணை சொற்கள். இணை சொற்கள் அப்படின்னா என்னன்னா, ஒரு தொடர் இருக்கு, அதுல சில சொற்கள் வந்து இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். அதாவது 2 சொற்களா இணையா வரும். அப்படி வந்து அந்த பொருளை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, சீரும் சிறப்பும், ரெண்டுமே ஒரே மாதிரியான பொருள் தரக்கூடியதான், சீரும் சிறப்பும். ஆனா அது 2 சேர்ந்து வந்து வலுவூட்டது இல்லையா, அதுதான் இணை சொற்கள். இதுல 3 வகையான இணை சொற்கள் இருக்கு. நேரிணை, எதிரிணை, செரியிணை. இப்ப நேரிணை அப்படின்னா என்னன்னா, 2 சொல்லுமே ஒரே பொருளை கொடுக்கும், ஒரே மாதிரி மீனிங்கை தான் நமக்கு தரும். எக்ஸாம்பிள் பாருங்க, சீரும் சிறப்பும், பேரும் புகழும். இதுல இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளும் சொற்களுமே என்ன செய்யுது, ஒரே பொருளை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுது. எதிரிணைனா எதிரெதிர் பொருட்களை தரக்கூடியது. ஸோ ஆப்போசிட் மீனிங் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க,
இரவு பகல், உயர்வு தாழ்வு. அப்போ உயர்வுக்கு தாழ்வுங்கிறது எதிர்ச்சொல், இரவுக்கு பகல் என்பது எதிர்ச்சொல். மேடு பள்ளம் இதெல்லாம் எதிரிணையை குறிக்கும். பொருட்களின் செறிவை குறித்து வருவன செரியினை. செரியினைங்கிறது அதோட செறிவை குறிக்கிறது. இப்ப பச்சை பசேர்னு இருக்கு, வெள்ளை வெளேன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அது என்னது? அது செறிவை குறிக்குது. ஸோ இது செரியினை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இணைச்சொற்கள்னா என்ன, அதோட 3 வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த எப்படி கேட்பாங்க எக்ஸாம்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மேடு பள்ளம், ஈடு இணை, கல்வி கேள்வி, போற்றி புகழ்பட, ஆடி அசைந்து, இது எல்லாமே இணைச்சொற்கள். இது எங்கெங்க போடணும் அப்படின்னு அந்த வாக்கியம் படிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். சான்றோர் எனப்படுபவர் டேஸ்களில் சிறந்தவர், கல்வி கேள்விகளில் சிறந்தவர். ஆற்று வெள்ளம் டேஸ் பாராமல் ஓடியது, மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. திருவிழாவில் யானைகள் ஆடி அசைந்து வந்தது. ஸோ இது எல்லாமே இணை சொற்களை இட்டு எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, மாதிரி கடிதம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொழியோடு விளையாடலை பார்க்கலாம். ஸோ இதுக்குரிய பதில் மட்டும் பார்க்கலாம். எல்லாமே கருவிகள் சார்ந்ததாக கொடுத்துருக்காங்க, இசைக்கருவிகள். முதற்கருவி என பெயர் பெற்றது மத்தளம். யாழிலிருந்து உருவான பிற்கால கருவி தான் வீணை. இயற்கை கருவி சங்கு. விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி கொம்பு. வட்டமான மணி போன்ற கருவி சேகண்டின்னு சொல்றோம். 5 வாய்களை கொண்ட கருவி குடமுழா. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. 19 நரம்புகளை கொண்ட யாழுக்கு பேர் மகர யாழ். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது கஞ்சக்கருவி. சிறிய வகையான உடுக்கை குடுகுடுப்பை. பறை ஒரு தோல் கருவி. பறை அடிக்கிறாங்களே, அது ஒரு தோல் கருவி. மூங்கிலால் செய்யப்படக்கூடிய காட்சி கருவிக்கு பேர் குழல், புல்லாங்குழல். அதெல்லாமே புல்லாங்குழலில் உள்ள துளைகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7 துளைகள் இருக்குமா புல்லாங்குழல்ல. திருமணத்தின் போது கொட்டும் முரசுக்கு பேர் மணமுரசு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே கருவிகள், இசைக்கருவிகளை பற்றியது. ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு இதுல, கைவினை பொருட்கள், கிராஃப்ட்னு சொல்லுவோம். கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள். புல்லாங்குழலுக்கு பேர் ஃப்ளூட். முரசுனா ட்ரம்மு. கூடை முடைதல் பேஸ்கட்டரி. கூடை பின்னுறதுக்கு பேர் பேஸ்கட்ரி அப்படின்னு சொல்றாங்க. பின்னுதல்னா நைட்டிங். கொம்பு ஹார்ன். கைவினைஞர்கள் ஆர்டிஷியன். சடங்கு ரைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட இந்த 4வது இயல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.